ஹாய் கைஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப ஃபார்மலாக இருந்துச்சு. ஸோ அது நமக்கு ரெகுலராக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷுவலாக பேசலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்? இந்த செட்டப், இந்த எப்படி கனெக்டரு என்னென்னலாம் இந்த மிஷினோட வரும், இந்த இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், எங்கே இந்த எப்படி லாக் பண்ணணும், பாப்பினை ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது, அண்ட் இந்த பின் ஹோலில் இது பண்ணி பாப்பின் எப்படி வெளியே இந்த பாப்பினோட நீடட் இந்த த்ரெட் எப்படி வெளியே எடுத்துகிட்டு வருது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ இந்த செட்டப்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ இந்த த்ரெட் டென்ஷன் எப்படி செட் பண்ணுறது, நம்மளோட துணிக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்னது ஸ்டிச்சை எப்படி வந்து என்ன ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆல்மோஸ்ட் சம்திங். அப்புறம் இந்த ரிவர்ஸ் திங் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம துணி வச்சு, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே இங்கே வச்சிடலாம் நம்ம. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற கிளாத் வந்து ஒரு காட்டன், ஒரு ரெட்டிஷ் டைப் ஆஃப் மெட்டீரியல். இது எக்ஸாக்ட் கலர் ஷேட்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி இதில் செட் ஆகிருக்கு. ஸோ மீ பிரிங் இட் க்ளோஸ். இப்போ வந்து நம்ம மெயின் த்ரெட்டில் இருக்க கலர் வந்து பேஜ், முன்னாடி யூஸ் பண்ணது தான். அண்ட் பாபினில் இருக்க கலர் வந்து பிளாக். ஓகே. ஸோ இது ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன், எல்லாமே செட்டப்போட தான் இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஸோ சும்மா இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணாமல் அது மேக் அ ஸ்டிச். ஆனால் வந்து இப்போது இந்த த்ரெட் டென்ஷன் வந்து 4ல் இருக்குது, அண்ட் இது வந்து 10ல் இருக்குது. ஓகேவா? ஸோ மிடில் ஸ்டிச் பண்ணும் அண்ட் லாங்கர் ஸ்டிச்சஸ். வச்சு கொஞ்சம் த்ரெட்டை கொஞ்சம் இழுத்துக்கோங்க, ஏன்னா இது டக்குன்னு மேலே போயிடும். லாக் பண்ணிடலாம். க்ளோஸ் ஆகிர். ஓகே. ஸோ இதுதான் இது வச்சுருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ இப்படி ஃப்ரண்ட்டில் போகும். ஓகே. இப்போ நம்ம புல் பண்ணி சைடில் இருக்க த்ரெட் கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குது? இட்ஸ் நைஸ், நார்மல். அண்ட் பின்னாடி திருப்பி பார்த்தா நார்மல், பட் நாட் தட் மச் பர்ஃபெக்ட். ஏன்னா இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் ஆகலை, லூஸாக தான் ஹோல்டாக இருக்குது இன்னும். ஏன்னா துணி வந்து ரொம்ப லைட்டான துணி, அப்போனா அந்த டென்ஷன் வந்து 4 வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இன்னொன்று என்ன திங் என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் எந்த நாட்டுமே இல்லை, நம்ம தான் நாட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து இதை எடுத்து சும்மா புல் பண்ணால் அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச்சே போடாத மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் இஸ் த ரிவர்ஸ் ஸ்டிச். இப்போ ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறோம், இந்த த்ரெட் டென்ஷனை விட்டுரும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் த்ரெட் டென்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்படி போயிட்டு ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஞாபகம், இது லாக் மேலே தூக்கிறதுக்கு ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஷர், இது 2 வார்த்தையும் கன்ஃபியூசிங். ஸோ இது மேலே தூக்கிறதுக்கு, இது கீழே இறக்கிறதுக்கு இதான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போது நார்மலி சம் பீப்புளுக்கு வந்து இப்போ ரைட்டில் இருக்க அந்த ஹேண்டில் இருக்குல்ல, ரிமெம்பர் திஸ் ஹேண்டில், இந்த ஹேண்டில் இது பண்ணால் அது கீழே போய் வரும். நம்மளோட இந்த இடத்துல இருக்கிறது வந்து கீழே போய் வரும். ஸோ இது யூஸ் பண்ணுறோம். அப்போது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்காக இப்போ கன்ஃபார்மாக இந்த பார்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வேணும் அப்படின்றதுக்காக ஹேண்டில் வழியாக ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை நம்ம வந்து உள்ளே வச்சிடறோம். ஓகே. ஸோ இட் வில் நாட் கம் அவுட். இதை மேலே தூக்கினாலும் ஆல்ரெடி துணி வந்து அதில் ஸ்டக் ஆகிருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த ஹேண்டில் சி ஹவ் ஐம் கோயிங் டு வாக் த்ரூ இட். ஓகே. இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் முன்னாடி போதா, அதே உடனே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பே இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேக் ப்ரெஸ் பண்ணால் அது கரெக்டாக பேக்கில் போகும், திருப்பியும் ஃப்ரண்ட்டில் வரும், பேக்கில் போகும், ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டான ஸ்டிச் போட்டிருந்தோம்னா இப்போ இங்கே ஆல்ரெடி ஸ்டிச் விழுந்துச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியாது இப்போ ஈஸியாக, ஏன்னா இது ஆல்ரெடி டை ஆகிடுச்சு இந்த கார்னர் பார்ட்டில். ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூஸாக 2 வாட்டி ஒரு ரிவர்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக அழகாக அந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். ஸோ ஸ்டார்டிங் பார்ட்டில் வந்து நாட் ஆகிடுச்சு அண்ட் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இது மோஸ்ட்லி நம்ம உள்ளே தான் இருக்கும். ஸோ இது வில் நாட் பி தட் மச் விசிபிள், ஏன்னா கார்னர்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் தான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த த்ரெட் டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ வச்சுருக்க 4 நமக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம 5 வச்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 4 ஓகே, 5 வச்சு பார்க்கலாம். ஓகே, வச்சுட்டு
இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் திங்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டிச் கரெக்டாக உள்ள வரும். அப்போ நம்ம டக்குன்னு ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பாட்டு மூவ் ஆகிட்டே இருப்போம். இப்போ வந்து நான் ஸ்டிச் போடுறேன். இப்போ நம்ம முடிக்கிறப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி உள்ளே இருக்குல்ல, அதுக்கு ஹேண்டில் யூஸ் பண்ணி மேலே தூக்கிக்கலாம். ஸோ அதுக்கு மெயினாக ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மெயின் திங்ஸ், இதுக்கெல்லாம் ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். தூக்கி சரி. இப்போ ஸ்டிச் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, பின்னாலும் ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து இதில் கிளியராக தெரியுதா? ஸோ ஃப்ரெண்ட் மேலே இருக்க மெயின் ஸ்டிச் வந்து எப்படி விசிபிளாக இருக்கும், பாபின் ஸ்டிச் எப்படி அதை ஹோல்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ பின்னாலேருந்து அதை இழுத்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கும். சரி, ஓகே. இட் லுக்ஸ் ஃபைன், இட் லுக்ஸ் நார்மல் அண்ட் இட் லுக்ஸ் ஃபைன். இப்போ இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து சிங்கிள் இந்த மாதிரி தின் கிளாத்தில் அந்தளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம். இதை டபுளாக மடித்து இந்த மாதிரி தப்போம். ஸோ அந்த டைம்லேருந்து நான் மோஸ்ட்லி 4.5 தான் வைப்பேன் டென்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 2 வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். 2 வச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் நீங்களே டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து இன்னும் கிளியராக தெரியும் என்னென்ன நடக்குது இதில் அப்படின்னு. ஏன் ஸ்டக்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பின்னாடி பாருங்கள் தெரியுதா இந்த டிஃப்ரென்ஸு? இந்த இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மேலே இருக்க த்ரெட் எவ்வளோ லாங்காக வந்து கீழே இருக்க த்ரெட்டை வந்து பிடிச்சி இருக்கணுன்றது தான், எவ்வளோ தூரத்துக்கு அது வெளியே போகணும் அப்படின்றது தான் அதோட பாயிண்ட்டே. எவ்வளோ தூரத்துக்கு அது வெளியே வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த த்ரெட் வந்து லாங்காக வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. பட் இந்த த்ரெட் டென்ஷனோட மெயின் பர்பஸே வந்து நம்ம டிபெண்டிங் ஆன் த கிளாத். இப்போ கிளாத் ரொம்ப திக்காக இருக்குது, இப்போ ஜீன்லாம் தைக்கிறோம் அப்படின்னா 3 வச்சுக்கலாம். சரி, 3 வச்சுக்கலாம். அதே மாதிரி அப்படியே தின்னாக லைக் மாற்றிட்டே போகலாம். ஸோ அதுக்கு தான் இதோட பர்பஸே. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ் வச்சு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இது வந்து 4.5 தான் வைப்பேன். ஏன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுலாம் காட்டன் தான் மோஸ்ட்லி. ஸோ காட்டனுக்கு வந்து 4.5 4 அதுவே இனஃபாக தான் இருக்கும். மடிக்கிறப்ப இன்னும் பர்ஃபெக்டாக வரும் ஆக்சுவலி இந்த ஸ்டிச். ஓகேவா? இதுதான் அதோட பர்பஸ். ஸோ இப்போ நம்ம 2 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வி ஆர் டன் வித் ரிவர்ஸ் ஸ்டிச் அண்ட் இப்போ வந்து த்ரெட்டையும் பார்த்துட்டோம், த்ரெட் டென்ஷனையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து 11, 9 இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ். 6 வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்டிச்சஸ். 7 அதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். 11 வந்து அதுவும் ஸ்டிச் தான், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். பட் ஆனால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போது இந்த 10லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து மிடில் க்ரியேட் ஆகும். அதாவது பாயிண்ட் அந்த டாட் இருக்கும். 11 வந்து ஸ்டிச் வந்து லெஃப்ட் கார்னரில் க்ரியேட் ஆகும். ஸோ அது நம்ம டிபெண்டிங் ஆன் நமக்கு எந்த மாதிரி கிளாத்துக்கு எப்படி ஸ்டிச் வேணுமோ அதுக்காக வந்து மாற்றிக்கலாம். அண்ட் 5 இருக்க ஸ்டிச் எல்லாமே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஐ யூஸ் இட் ஃபார் இந்த சைடில் ஓவர்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சைடில் நம்மக்கிட்ட தனியாக ஓவர்லாக்கிங் மிஷின் இல்லை, நம்மக்கிட்ட ஒரே மிஷின் தான் இருக்குது. ஏன்னா இது நம்ம பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஒன். நமக்கு இது வெறும் ஹாபி அப்படின்ற டைப்னால இது வெறும் சிங்கிள் மிஷின் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஓவர்லாக்கிங்க்கு இந்த 5ஓட இது யூஸ் பண்ணுறோம். ஓவர்லாக்கிங் எதுக்கு பண்ணுறோன்னா, மெயின்லி இந்த கிளாத்தெல்லாம் பார்த்தா இந்த கார்னர்ஸில் இருக்குல்ல துணி ஆர் இன்னொன்று எக்ஸாம்பிள் இதுதான் மெயின் பார்ட். ஸோ இதில் பார்த்தா த்ரெட்டு வந்து வெளியில் வரும்படி இந்த இடத்துல த்ரெட்டு தெரியுதா கிளியராக? த்ரெட் வந்து வெளியே ஆரம்பிக்கும். ஸோ வெளியே வரக்கூடாதுன்றது அந்த கார்னரில் வந்து ஓவர்லாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த 5 ஸ்டிச், இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச் இதெல்லாமே. மற்றதெல்லாம் எதுக்கு வேணுமோ டிபெண்டிங் ஆன் இருக்குது. இன்னொன்று வந்து அதர் மெயின் திங் வந்து பட்டன் ஹோலோட ஸ்டிச் எப்படி வந்து பட்டன் ஹோல் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்மால் ஸ்டிச்சஸ் பார்த்துடலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அப்புறம் ஒரு சைடு ஓவர்லாக்கு, அப்புறம் நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து 10. ஸோ நான் நார்மலி லைக் மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது வந்து 8. ஓகே, இதை வந்து துணியை வந்து மடிச்சே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போது துணியை நான் வச்சுட்டேன். ஸ்டிச் வந்து 8ல் வச்சுருக்கேன். த்ரெட் டென்ஷன் வந்து 4.5 வச்சுருக்கேன். ஸோ துணியை ஒன் டைம் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே திருப்பியும் பேக்கில் போவேன் ஸ்ட்ரெயிட்டாக. அவ்வளோதான், திருப்பி வந்துட்டோன்னா அவ்வளோதான், அந்த ஸ்டிச்சோட இது முடிச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுறோம். நாங்கள்
மேபி இந்த ஸ்டார்டிங் டைமில் ஸ்டேஜ் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த அதை ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ முடிக்கிறப்ப திருப்பி அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போடணும். அப்போ தான் கீழே எண்ட்லேயும் நமக்கு வந்து நாட் விடும். ஓகே, ஸோ ஸ்டிச் போட்டோம். இப்போ நான் இதை த்ரெட் கட்டர் வச்சு கட் பண்ணிட்டேன். சூப்பர். எவ்வளோ நீட்டாக, இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ஆக்சுவலி. ஸோ செம்ம நீட்டாக விழுந்திருக்கு ஸ்டிச்சு. ஸோ இந்த சைஸ் ஆஃப் த ஸ்டிச் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும், லைக் ரெகுலர் மெட்டீரியலுக்கு கிளாத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி இது நைஸாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் மேபி நம்ம 8 யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட் டைம் 10 யூஸ் பண்ணோம், இப்போ 6 யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை விட தின்னாக இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இதை நான் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுறேன். என்னடா இது? ஸ்டிச்சிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரெயிட். திருப்பி ரிவர்ஸ். அதான் டுடு. தெரியுதா ஸ்மால் சைஸோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த எப்படி வந்து இந்த சைஸ் வேரியாக இருக்குன்னு. ஸோ 8 and 6 இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ரண்ட்டு, இது பேக், இது பாப்பினோட த்ரெட்டு, இது வந்து மெயின் த்ரெட். ஓகே, ஸோ இப்போ ஜிக்ஜாக் ஸ்டிச் பார்க்குறோம் அப்படின்னா நான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சில் வந்து 5ஓட மிடில் இருக்கிறது வைக்கிறேன். ஸோ இங்கேயே ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னர் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு ஓவர்லாக்கிங் மிஷினில் வர பர்ஃபெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் யூஸ்ஃபுல் இனஃப். துணியை கொஞ்சம் லாக் பண்ணிட்டேன். ஓகே, இழுத்து பிடிக்கல. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ துணி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இது 2 இதை வந்து லாக் பண்ண முடி. பட் ஸ்டிச் அழகாக விழுந்திருக்கு. பட் நான் துணி இன்னும் நல்லா பிடிச்சி இழுத்து பிடிக்கணும். எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறப்போ அது ஒரு மெயின் திங், ப்ராப்பராக இழுத்து பிடிச்சிக்கணும். ஏன்னா அது வந்து ஒன்று இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் உள்ள எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சுல. ஐ திங்க் இட்ஸ் மெயின் ரீசன் வந்து பின்னாடி இந்த மெட்டீரியல் நான் எக்ஸ்ட்ரா விட்டது தான். இதுதான் எண்டு பார்ட், அதனால் அந்த இடத்துல வியர்டாக இருக்குது. பட் ஐ திங்க் இட் வில் பி ஃபைன் இஃப் யூ டூ இட் இன் அ நார்மல் கிளாத். இப்போ இதே நம்ம வந்து இந்த கார்னரில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதே மிட் ஸ்டிச்சே வச்சுருக்கேன். இந்த கார்னர் நல்லா ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் என்ன சென்ஸ் இன் வே லைக் இது நம்ம பர்ஃபெக்டான பொசிஷனில் வச்சு பண்ணோன்னா கரெக்டாக அந்த இடத்துல கார்னரில் விடும். பட் உங்களுக்கு புரியுதுல இது என்ன பண்ணுது கடைசியில் கார்னரில் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுது அப்படி இந்த பாட்டை. ஸோ ஹோல்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல இருக்க த்ரெட்டோட இது வந்து வெளியே நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ அதோட பர்பஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச். இப்போ நம்ம பட்டன் ஹோல் பார்க்கலாம். ஸோ பட்டன் ஹோல் வந்து அது இதில் வந்து ஏசி இங்கே ஏசி இருக்கும், இங்கே பி அண்ட் டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஏசியும் இருக்காதுன்னா ஏ அண்ட் சியில் வந்து மேலே இருக்க அதாவது கீழே இருக்க போர்ஷன் ஃபஸ்ட்டு பட்டன் வெயிட் ஐல் ட்ரா அண்ட் ஷோ யூ. ஸோ இதுதான் நமக்கு அதில் ஷோ பண்ணுறது. இப்படி மேலே ஒரு ஸ்டிச் இப்படி விடுவோம், இந்த பக்கம் விடும். அண்ட் இந்த சைட்ஸில் வந்து நம்ம இப்படி ஸ்டிச் போடுவோம். இது ஆக்சுவலி இந்த ரெட் வந்து கட்டு, சைட்ஸில் வந்து இப்படி ஸ்டிச் விடுவோம். ஓகே, அண்ட் நடுவில் வந்து நம்ம ஒரு கட் பண்ணோன்னா கரெக்டாக இந்த இதில் ஒரு ஃபார்ம் ஆயிடும், ஒரு ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச் க்ரியேட் ஆகுது. நடுவில் ஒரு கட்டு, இந்த கட்டு தான் வந்து நம்ம பட்டன் ஹோல் போடுற கட்டு. ஸோ இப்போ ஸ்டிச் எப்படி விடுனா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இதில் வந்து
இங்கே கீழே இருக்க ஏன்னு இங்கே போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம இந்த இடத்துல வச்சு போடுறப்போ இந்த 1ல் வந்து இந்த பார்ட் மிடில் பார்ட்டில் வச்சு போடுறோம். அப்போ போடுறப்ப ஸ்டிச் இப்படி விழும். ஓகே, அது அப்படி ஸ்டிச் விழுந்த பிறகு நம்ம வந்து மேலே, அதாவது மேலே மூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து மேலே மூவ் பண்ணுறோம். மேலே மூவ் பண்ணுறப்ப பீக் போகணும். இதை வந்து பீக் சேஞ்ச் பண்ணிடணும். பீக் சேஞ்ச் பண்ணிட்டா இந்த சைடு இதில் ஷோ பண்ணுறாங்க பாருங்கள், டாட் டாட் டாட்டா. ஸோ இந்த சைடு ஆஃப் த பாக்ஸ் வந்து ஃபில் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே எப்படி ஸ்டிச் விழும், இதுதான் பி, இது ஏ. ஓகே, அங்கே ஸ்டிச் விழும். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி நம்ம வந்து பேக் வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டிச் போடணும். நம்ம இந்த ஸ்டிச் தான் சி. அதுக்கப்புறம் எண்டு வந்து இந்த சைடில் இருக்குது, அதாவது டி. ஸோ இந்த ஸ்டிச் வந்து டவுன்வர்ட்ஸில் விழும். ஸோ இந்த டேரக்ஷனில் போயிட்டு டி வச்சுட்டோன்னா, டி ஸ்டிச் போட்டோன்னா இங்கேருந்து இப்படி விழும். ஓகே, அப்புறம் இந்த பாட்டை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். அப்போ நமக்கு பட்டன் ஸ்டிச் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ அதை நம்ம வந்து நம்மளோட துணியில் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைக் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குன்னு ஒரு ஃபுட் லாக்கர் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட்டன் வச்சு அதோட சைஸ் செட் பண்ணிக்கலாம். பட் அது வாங்காமல் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பிகினர்ஸாக இருக்கிறப்போ எல்லா இதுவுமே இருக்காது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்காக நம்ம இதுவே நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் செட் பண்ணுறது வந்து 1ல் மிடில் பார்ட்டில் அது ஏசின்னு இருக்கிறதுல வச்சுட்டோன்னா, இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அது வந்து எவ்வளோ லாங்கான ஒரு இது விடும். ஓகே, ஸோ ஐ கேன் ஷோ யூ. அதுக்கப்புறம் இதை வந்து கையில் ஹேண்டில் மூவ் பண்ணி, சாரி, லெஃப்ட்டோட கார்னர் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம பியோட இந்த பக்கம் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ பிக்கு போயிடுங்க. இதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, பண்ணிட்டு இப்போ நம்ம திருப்பி ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் ஸ்டிச்சாக விழும், ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும். ஓகே, நான் ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டாப் பண்ணோன்னே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, ஆனால் கார்னர் லெஃப்ட் சைடோட எட்ஜில் விழுது. ஸோ இப்போ திருப்பி நம்ம மிடில் பார்ட்டுக்கு வரோம், சியோட ஸ்டிச் போடுறது. ஸோ வில் ஜஸ்ட் ப்ரெஸ் அகெயின். ஒரு 4 வாட்டி பண்ணாலும் 5 வாட்டி பண்ணால் போதும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிறது டி, ஃபைனல் ஒன். ஸோ ரைட்டோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக நம்ம கார்னருக்கு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டிச் எப்படி விழுந்திருக்கேன் பாருங்கள். டடா, அழகாக இப்படி ஒரு இது இருக்குது. நம்ம வந்து நார்மலாக நம்மளோட த்ரெட் கட்டரில் ஸ்மாலாக ஒரு கட்டர் இருக்குமே, த்ரெட் கட்டர் தான் ஆக்சுவலி இது நம்ம பிரிக்கிறதுக்கு. ஸோ இதை நடுவில் குத்துனோன்னா கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெட்டீரியல் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, பட் அதுக்காக விட்டுறோம். ஸோ இதை நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் ஆகிடும். அப்படி கட் பண்ணால் கரெக்டாக பட்டன் ஹோல் கட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பட்டன் சைஸை மெஷர் பண்ணிக்கணும் கரெக்டாக. பட்டன் அது மேலேயே வச்சு அந்த பட்டனோட இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் இது போட்டோன்னா எக்ஸாக்ட்லி இப்படி விழும். ஓகே, கிளியர்? இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இதை தவிர்த்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், இப்போ இந்த நார்மல் இந்த ப்ரெஷர் வச்சு நம்மளால் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட முடியும். இந்த மாதிரி ஸ்டிச் நான் காட்டினதெல்லாம் போட முடியும். இப்போது இதே ஸ்டிச்சஸ் வச்சு நமக்கு வந்து ஜிப்பர் தைக்கணும், ஜிப்புக்கான இது, ஏன்னா இந்த இதை வச்சு ப்ரெஷர் வச்சு நம்ம ஜிப்பர் தைக்க முடியாது. ஏன்னா இது வந்து இந்த பார்ட் வந்து அதில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது எப்படி தைக்கலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு, நாட் ஓன்லி sewing but also like different types of hobbies. Yep. Thank you so much. Bye bye.